ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் மீதான தாக்குதல், தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு ராகுல் காந்தி இன்றைக்கு விஜய்க்காக குரல் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி பிரவீன் சக்கரவர்த்தி தொடங்கி மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இப்படி பலரும் விஜய்க்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணியில் ஒரு விரிசலை ஏற்படுத்துமா, உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்திருக்கிறாரு, நீலகிரியில இருக்கிறாரு. இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்கிறாரு. அதாவது ஜனநாயகன் படத்தை ஒன்றிய அரசு முடக்க நினைப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் மோடி தமிழர்களினுடைய குரலை ஒருபோதும் உங்களால் முடக்க முடியாது அப்படின்னு இன்னொரு ஹை பிச்சிலையும் எழுதியிருக்கிறாரு. இவர் இப்படி போட்டிருக்கிறாரு. இதே ஜனநாயகன் படத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டாரு. சிபிஐ, இடி, ஐடி போன்ற நிறுவனங்களின் வரிசையில் தற்பொழுது சென்சார் போர்டும் ஒரு ஆயுதமா, ஒன்றிய அரசின் ஆயுதமாக மாற்றப்பட்டு இருக்கிறது, என்னுடைய கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த ரெண்டு ட்வீட்டையும் எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தியோட இன்றைய ட்வீட்டுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? ஜனநாயகன்ற படம் சர்ச்சையில் சிக்கியிருக்கு. சர்ச்சைனா சென்சார் போர்டோடைய அனுமதி பெறுவதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அதனால நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு. அது இப்போ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனா இதுல ரெண்டு பேரும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு தத்துவார்த்த ரீதியாக, மு.க. ஸ்டாலினோட ட்வீட் ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒன்றிய பாஜக அரசு எல்லா அரசு இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்களையும் முடக்குது, கையகப்படுத்துது அப்படின்ற அடிப்படையில அவருடைய ட்வீட் இருக்கு. ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனா ராகுல் காந்தியோடைய ட்வீட் எப்படி இருக்குன்னா, அது ஒரு கூட்டணிக்கான ட்வீட், அரசியல் ட்வீட்டா இருக்கு. அதாவது ஒரு இவ்வளவு 130 140 வருஷம் நீங்க பழமையான கட்சி, வரலாறு கொண்ட கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த இது உங்களுடைய ட்வீட்ல உங்களோட கருத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும், எதிரொலிச்சிருக்கணும். ஏன் வெளிப்படலையா என்ன? இல்லங்க, அவரு இதுவுமே அரசியல் பதிவு தானேங்க. இல்ல, அவர் என்ன போட்டிருக்கிறது அரசியல் பதிவு தானே. இடி, ஐடின்னு போட்டிருக்காரு. இவரும் அதே மாதிரி ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்காரு. நான் அந்த ட்வீட்டை படிக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவங்க போட்ட ட்வீட் என்னன்னா, சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நிறுவனங்களையும் அவங்க தேர்தல் ஆணையம் உட்பட எல்லா நிறுவனங்களையும் பாஜக அவங்களுடைய கைப்பாவையா பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க, எதிரிகளை ஒடுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த ஸ்டாண்ட்ல தான் அவருடைய கருத்து இருக்கு. ஆனா இவர் என்ன கருத்து சொல்றாரு, தி ஐஎன்பி மினிஸ்ட்ரிஸ் அட்டெம்ப்ட், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி, ஒளிபரப்புத்துறை, அவங்களுடைய அட்டெம்ப்ட் டு பிளாக் ஜனநாயகன் இஸ் அன் அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர் அப்படின்றாரு. தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்றாரு. ஜனநாயகம்ன்ற அந்த சொல்லே முதல்ல தமிழ் கிடையாது. முதல்ல அந்த ஜனநாயகன்ற சொல்லே அது உள்முரல் கொண்ட வார்த்தை. ஜனநாயகம்ன்றதே மக்கள் ஆட்சின்றதுக்கான பொருள். நாயகம் அப்படின்னு நாயகம், ஜனநாயகம்ன்றது மக்கள் ஆள்றாங்க அப்படின்றதா அதுக்கான பொருள். ஆனா ஜனநாயகன் அப்படின்னு நீங்க ஒரு நபரை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்னாலே ஜனநாயகத்துக்கான எதிர் சொல்லுதான் ஜனநாயகன். ஏன்னா ஒரு நபர் ஒரு நபரை முன்னிலைப்படுத்துறதுக்கான டைட்டில், சர்வாதிகாரம், தனிநபருக்கான முன்னிலைப்படுத்துறது தான் அந்த வார்த்தை. அப்ப அதுவே அந்த சொல்லே முதல்ல தமிழ் கிடையாது. அப்ப எப்படி தமிழ் கலாச்சாரம் ஆகும் அப்படின்னா, தமிழ் படங்கள், விஜய் நடிச்ச படம்லாம் என்ன தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற படங்களா? இவர் ஏதாவது 1 2 பார்த்துருப்பாரா? எவ்வளவு பெண்களை ஆபாசமா கொச்சைப்படுத்துறது, குடிச்சிட்டு ஆடுறது, எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான செயல்பாடுகளை எல்லாம் ஹீரோயிசமா காட்டி ஒரு தலைமுறையவே வீணடிச்ச பாடல்கள், வசனங்கள்லாம் அவருடைய படங்கள்ல இருக்கு. எந்த வகையில இது தமிழ் கலாச்சாரம்?
நம்ம படங்கள் சில படங்களோட பேரையே காட்சிகளே சொல்ல முடியும். அவ்வளவு அருவருப்பான காட்சிகள்லாம் அவருடைய படத்துல. பொங்கலையே போக்கிரி பொங்கல்னு ஒரு படம், ஒரு பாட்டு இருக்கு. அது எப்படி வந்து அந்த படம் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுவும் ஒரு கலாச்சாரமா? அது கலாச்சாரத்துக்கு இதுக்கு எந்த வகையில சம்பந்தம்? இது என்னன்னா என்னுடைய புரிதல் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த வடக்குல இருந்து இங்க வர தமிழ்நாட்டுக்கு வர தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுல போயிட்டு தமிழ்னு சொன்னா வந்து தமிழ் மக்கள்ல வந்து கவர்ந்துடலாம் அப்படின்னு. பிஜேபி காரங்களும் இங்க வந்தா தமிழ்னு சொல்றாங்க. இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இங்க வந்தாங்கன்னா தமிழ்னு சொன்னா உடனே இதாயிடுவாங்க. திருக்குறள் பாரதியாருன்னு சொல்லி சாவடிக்கிறாரு அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அவர்தான் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொன்னா நினைக்கிறாங்க தமிழர்கள் வந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா, பாஜக காரங்களுடைய புரிதலுக்கும் காங்கிரஸ் தலைவர்களுடைய புரிதலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவரோட ட்வீட்டை பார்த்தா தமிழ் கலாச்சாரத்தை வந்து ராகுல் காந்தியே என்னவா புரிஞ்சிருக்காரு, சுத்தமா புரிஞ்சிக்கவே இல்லைன்றதான் தெரியுது. ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் மோடிட்ட சொல்றாரு, மிஸ்டர் மோடி, யூ வில் நெவர் சக்சீட் இன் சப்ரஸிங் தி வாய்ஸ் ஆஃப் தி தமிழ் பீப்புள் அப்படின்றாரு. தமிழ் மக்களுடைய குரலை வந்து ஒடுக்குறதுல உங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு மோடிட்ட சொல்றாரு. எது தமிழ் மக்களுடைய குரல்? தமிழ் மக்களுடைய குரல் அப்படின்னா இங்க சமூக நீதி, மதச்சார்பின்மை, இல்ல மாநில உரிமைகள், இதுதான் வந்து மொழி உரிமை, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் வரலாறு, தமிழ் மொழி, இதுதான் வந்து தமிழ் மக்கள் முன்வைக்கிற குரல். இதுதான் தமிழர்களுடைய குரல். இதை வந்து அவங்க ஒடுக்க பார்த்தாங்கன்னா அப்பெல்லாம் இவர் அமைதியா இருக்காரு. அப்பெல்லாம் வந்து இவருக்கு வந்து தமிழ் விழுமியங்களை வந்து இவங்க ஒடுக்குறாங்க, தமிழ் அடையாளங்களை இவங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுத்திருந்தா அது பரவாயில்ல. இவர் எப்ப குரல் கொடுக்கிறாரு, ஒரு படத்துக்கு இவங்க தடை ஏற்படுத்தின உடனே அது வந்து தமிழர்களுடைய குரல் தான் அந்த படம் அப்படின்னு இவர் சொல்றாருன்னா இவருடைய புரிதல் என்னவா இருக்குன்றதா எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. அப்ப தமிழ்னு இவங்க யாரு பேசினாலும் அதனுடைய உண்மையான பொருளை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசுற மாதிரி தெரியல. ஏதோ வந்து வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, வந்துட்டு எல்லோருக்கும் வணக்கம் சென்னை அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு புரிதல் தான் இவங்க வந்து தமிழ்ல பேசினாலே ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால வந்து தமிழ் மக்களுடைய குரலை வந்து நீங்கள் ஒடுக்க பாக்குறீங்க அப்படின்றாங்க. தமிழ் மக்களுடைய குரலை காங்கிரஸும் புரிஞ்சிக்கல, பாஜகவும் புரிஞ்சிக்கலன்றதுதான் இன்னையோட புரிதலா எனக்கு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இப்படி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாங்க. நேற்று விஜய் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேல சிபிஐ விசாரிச்சிருக்கிறாங்க. அதுல 4 மணிக்கு மேல ஒரு 2 மணி நேரம் ஒரு தனி அறையில அவரை சும்மாவே உட்கார வச்சிருக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ராகுல் காந்தியினுடைய ட்வீட், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக உங்களை ஒடுக்கினாலும் நாங்கள் நேசக்கரம் நீட்டுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, பாஜக ஒடுக்குது அப்படின்றது வந்து யாரை ஒடுக்குறாங்க? பாஜகவுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? அதாவது இறுதி இலக்கு பாஜகவுக்கு என்ன? தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிக்கணும், தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தணும், அந்த கூட்டணியில அந்த அமைச்சரவையில பாஜக இடம்பெறணும். அமித்ஷா தான் சொல்றாரு. அதுதான் உங்களுடைய என்டிஏ அலையன்ஸ் தான் இங்க வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அமைக்கணும்ன்றாரு. எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய இது வந்து ஒரு பிராமின் முதலமைச்சரா ஏற்படுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய இறுதி வெற்றி வந்து அடைஞ்சிருவாங்க. ஏற்கனவே குருமூர்த்தி சொன்னாரு, தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பிராமணரை பார்ப்பனரை முதல்வர் ஆக்குறதுக்கு எங்களுக்கு 30 ஆண்டுகள் ஆனிச்சு, தமிழ்நாட்டிலே அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. அது பண்ணிட்டாங்கன்னா திராவிட இயக்கத்தை வந்து அவங்க சாதாரணமா வீழ்த்தணும்னு அவங்க திட்டம் போடல. சோ திராவிட இயக்கம் வந்து எந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து இங்க வந்து அரசியல் பண்றாங்களோ அந்த சமூகத்திலிருந்தே ஒருவரை கொண்டு வந்து நாங்க ஆட்சியில் அமர்த்திடுவோம், அதுதான் எங்களுடைய வெற்றி அப்படின்னு அவர் காட்டணும்னு நினைக்கிறாரு அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுதான் அவங்களுடைய இறுதி இலக்கு. அதை நோக்கிதான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதைப்படி உங்களோட பாஜகவோட எதிர்ப்பு உங்களுக்கு உண்மையா இருந்துச்சுன்னா, பாஜகவுடைய வளர்ச்சியை நீங்க தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து நீங்க யார் கூட கூட்டணியை வலுப்படுத்தணும்? திமுக கூட நீங்க ஏற்கனவே கூட்டணி இருக்கீங்க, அதை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்க இறங்கணும். அதை விட அதை வலுவிழக்கிற செயல்பாடுகளை நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா, செயல்களை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இல்ல, இன்னொரு புறம் வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்களே, இப்ப விஜய்க்கு வந்து நம்ம இப்ப குரல் கொடுக்கல அப்படின்னா விஜய் வந்து முழுக்க பாஜக கூட்டணி இல்லையோ அப்படி போயிட்டாருன்னா அது இன்னும் வந்து ஒரு ஆபத்து, அவரை போகாம தடுக்கிறதுக்காக தான் வந்து இப்படி எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, பாஜகவோட கூட்டணிக்கு அவரு போறாரு அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே அதை கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. பாஜக வந்து கொள்கை எதிரின்னு ஒரு பெயரளவுக்கான ஒரு அறிவிப்பு இருக்கு. அது முதல் 2 கூட்டத்துல பாஜகவை எதிர்த்து பேசினாரு.
அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து களத்திலேயே இல்லாத கட்சியை வந்து நாங்க அதை பத்திலாம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஃபீல்டுல இல்லாதவங்களை பத்தி அந்த 1-2 கூட்டத்திலையும் கூட அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு அதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து அதை பேசணும். பேலன்ஸ் பண்ணாரு. ஒரு உறுதியான எதிர்ப்பு அப்படிலாம் கிடையாது. ஆமா, அது அவர் உறுதியான எதிர்ப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரம் வரைக்கும் அவருக்கு அப்படிதான் ஒரு இமேஜ ப்ரொஜெக்ட் பண்றாங்க, சிறுபான்மையின காவலன் அப்படின்னு. ஆனா எந்த விஷயத்துக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல. மக்கள் பிரச்சனையை வந்து ஒரு புறம் இருக்கட்டும், அதுல அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரா கருத்து தெரிவிக்கிறாரான்றது இருக்கட்டும், அவருடைய சொந்த பிரச்சனை, அவருடைய படம் வந்து வெளியே வர்றதுல இவ்வளவு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாங்க. அவரு சொல்ல, அவங்க கட்சிக்காரங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்களே அதை சொல்றாங்க அப்படின்னு வச்சுங்க. நீ என்ன சொல்றீங்க அதை பத்தி? இவருடைய படம் தானே, இவர் தானே ஜனநாயகன், மக்கள் பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அவரு தான் தனி மனிதர், அவர் முன்னிலைப்படுத்துறாரு, ஒரு இமேஜை முன்னிலைப்படுத்துறாருல, நீங்க வாயை திறந்து பேசணும்ல. இவங்க வந்து என்னுடைய படத்தை வந்து முடக்குறாங்க, இது வந்து அரசியல் காரணத்துக்காக செய்யறாங்க. எவ்வளவு பேர் வந்து சிபிஐயோடைய விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு வெளிப்படையா வந்து அதை எதிர்த்து பேசுறவங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. எங்களை வந்து மிரட்டுறாங்க, விசாரணைன்ற பேர்ல கூப்பிட்டு நிர்பந்தம் படுத்துறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஒரு வார்த்தை கூட அந்த படத்துக்கு இவங்க ஏற்படுத்த தடையவோ இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு கருத்தையோ, வலிமையான ஒரே ஒரு லைன் போதுமே, ஒண்ணுமே பேசினது கிடையாது. அப்போ இவர் எங்க இந்த மத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பாஜகவை இவர் எதிர்க்கிறவரு. ஆனா டிஎம்கேனா சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போடுறாரு. டிஎம்கேனா வந்து இவர் சொல்ல வேண்டியதானே, யாரோட இப்போ கட்டுப்பாட்டுல இந்த இதெல்லாம் இருக்கு, சிபிஐ எல்லாம் இருக்கு, அமித்ஷா சார் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட வேண்டியதானே. என்ன டெல்லி கூப்பிடுறீங்க, போட்டு பார்த்தா தெரியும். இப்படி தலையை இப்படி ஆட்டிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு பார்த்தா தெரியும். அப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய, அதாவது இந்த கோழைத்தனமான உணர்வு இருக்கிறவன் தான் வீர மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணுவான் செயற்கையா. நீங்க வந்து உங்களுடைய கோழைத்தனத்தை ஏதோ வீரமா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் இவருடைய விஜயோடைய இதுவே தவிர, விஜயை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கான பண்பு வந்து ஒண்ணு கூட அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது வந்து உடைகிறதா அப்படின்ற ஒரு பிரதானமான ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, உத்தரப்பிரதேசத்தை விட கடன் சுமையில் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு பிறகு அவர் போய் விஜயை சந்தித்திருக்கிறார். அதை வந்து கிரீஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர், அவரும் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு வந்து அவங்க கிளப்பி விட்ட விஷயமா இருக்கட்டும். அடுத்து ஏன் KS அழகிரி முன்னாள் தலைவர், அவர் பாண்டேகிட்ட போய் ஆமா ஆட்சியில பங்கு வேணும் எங்களுக்கு அப்படின்னு அவர் வந்து பேசி இருக்கிறார். அது போக இன்னும் நிறைய ஜனநாயகன் பிரச்சனைக்கு எல்லாருமே, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, காங்கிரஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அறியப்பட்ட முகங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பதிவு செஞ்சுட்டாங்க. ஒரு திமுகவோடு ஒரு உரசல் போக்கு, பராசக்தி படத்துல கூட இடம்பெற்ற காட்சிகள் குறித்து மாணிக்கம் தாக்கூர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஒரு உரசல் போக்கு இருக்கிறது அப்பட்டமா எல்லாருக்குமே வந்து தெரியுது. இது வந்து கூட்டணியில் ஒரு பிளவை நோக்கி போகுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு தேர்தல் வந்து பரபரப்பா தமிழ்நாட்டில் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு, எல்லா கட்சிகளும் அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ட்வீட் போட்டார்ல, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் வந்து கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. உத்தரப்பிரதேசத்துல வந்து தேர்தல் நடக்கும் போது இது மாதிரி ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா காங்கிரஸ் ஒத்துக்குவாங்களா? தமிழ்நாடு வந்து இவ்வளவு நெருக்கடியான நிலையில தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டுல வந்து கடன் அதிகமா இருக்கு, அதுவும் வந்து அந்த ஒப்பீடே தப்புன்னு பொருளாதார நிபுணர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதற்கு தகுந்த மாதிரியான கடன் தான் வாங்கியிருக்கு. அதாவது கட்டுக்குள்ள இருக்கிற நிலையில தான் தமிழ்நாட்டோட கடன் நிலைமை இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க பொருளாதார அறிஞர்கள். ஆனா இவர் வந்து எப்படி பண்ணாரு, பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட்டு, இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவங்க செய்யறது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. அதை வந்து அவங்க செய்யறாங்க. இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற இந்த முழக்கத்தை அவங்க வைக்கிறாங்க. அது எதுக்காக நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு பேட்டியில் சொல்றாரு, நாங்கள் வந்து நிறைய ஆண்டுகளாக வந்து பவரில் இல்லாமல் இருக்கோம், நாங்கள் வந்து ஆட்சியில் வந்துட்டோம், நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்க முடியும், மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஆனால் நான் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, 2004 இருந்து 2014 வரைக்கும் UPA 1 UPA 2 10 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பவர்ல இருந்தாங்க. ஆமா, சிதம்பரம் எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணாங்க? அவர் கேட்கிறாரு, இது என்னுடைய கேள்வி இல்ல, ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் கேள்வி. இதுல என்னன்னா
நம்ம இவரு கிரிஷ் சோடேகர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த பக்கம் கூட்டணி போகணும் அப்படின்றத பத்தி அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு. எந்த கிராஸ் ரூட்ல இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறத இவங்க பார்த்தாங்க. காங்கிரஸ் கட்சியே வந்து கிராஸ் ரூட்டுக்கு மேல ஒரு கிரீமி லேயர் மாதிரி இருக்கிற கட்சி தமிழ்நாட்டுல. இவர் வந்து ஆழமா போய் இவர் யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு கருத்துக்களை, அதான் ஒரு பேட்டியில சொல்றாரு. அதுல வந்து அதுல எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி. இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்ம பேசுறோம் அப்படின்னா இதுக்கான ஆரம்ப விஷயத்த வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான் செஞ்சார். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை போய் சந்திச்சு பேசினாரு. பேசிட்டு வந்துட்டு ஒரு பத்திரிகையில ஒரு ஆன்லைன் இதுல வந்து ஒரு இவர் சந்திச்சாரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை வந்து இவர் மறுத்தார். நான் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. விஜயை சந்திக்கவே இல்லைன்னு சொன்னாரா, இல்ல அந்த வெப்சைட் காரங்கள்ட்ட பேசவே இல்லை, அந்த வெப்சைட் காரங்களுக்கு நான் இந்த தகவல் எல்லாம் சொல்லல அப்படின்னு இவர் சொன்னாரு. அந்த செய்திகளை அந்த கோர்ட்லாம் என்னோட கோர்ட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க பேசுனதுக்கான ஆதாரங்கள்லாம் இதான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாட்ஸ்அப் உரையாடல் இருக்கு இல்லைங்களா, அதை கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பரை மறைச்சி போட்டிருக்காங்க. இதான் வந்து எங்களுடைய ரிப்போர்ட் வந்து உங்கள்ட்ட பேசுனதுக்கான, அதாவது ஒரு அடிப்படை இதற்கு அறம் இருக்கு இல்லைங்களா, அது கூட இல்லை. பேசிட்டு பேசுனதை வந்து ஒரு செய்தி போட்டதை நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சாதிச்சாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவர் சந்திச்சது உறுதியாயிடுச்சு. உறுதியான பிறகு அந்த இவர் கிரீஷ் சோடேகர்கிட்ட கேட்குறாங்க ஒரு பத்திரிகை இதில் வந்து, அவரும் அதான் சொன்னார், நாங்கள் வந்து அரசியல் தான் பேசணும்னு அவசியம் இல்லையே, சினிமாவை பற்றி பேசியிருக்கலாம், இட்லி தோசை சாப்பிட்றத பற்றி பேசியிருக்கலாம். இப்படி அதாவது தமிழ்நாட்டு அரசியலை வந்து அவங்க எந்த அளவுக்கு மலிவாக அவங்க நினைக்கிறாங்க, கேவலமாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இதுதான். தமிழ்நாடு வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு சந்திச்சேன்னு கேட்டா இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு போய் சந்திச்சு 2 பேரும் அதை சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இட்லி தோசையை பற்றி பேசுறாரு, இவரும் அதை பற்றி பேசுறாரு. இப்போ என்ன ஆகுது, 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு, வரலாறு இருக்கு. இந்தியாவோட பெரிய கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சியை வந்து 1967 வந்து தோற்கடிச்சு ஒரு மாநில கட்சியை ஆட்சியை பிடிச்ச வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. எவ்வளவு இதா அவங்க லேசா நாங்க வந்து அரசியலை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லையே. பிரவீன் சக்கரவர்த்தி யாரு, அவர் வந்து காங்கிரஸுடைய டேட்டா அனலிசிஸ் பண்ற அந்த விங்கோடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர். அவரு போய் வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு வராரு. இவங்க வந்து அதை எப்படி நம்மள அதுக்கு பிறகுதான் தொடர்ச்சியான காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு ஆளுகளா பேசுறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி அந்த நிர்வாகி நான் பேசணும் இல்லைங்களா, அவர் என்ன சொல்றாரு, எதுக்காக அந்த எம்பிகள் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கிறப்போ, ஏற்கனவே 2 தடவை எம்பி ஆயிட்டாங்க 2 பேரும். அவங்களுக்கு வந்து யாரு, ஜோதிமணி 2 தடவை எம்பி ஆயிட்டாங்க, இவங்களும் மாணிக்கம் தாகூரும் எம்பி ஆயிட்டாரு. இன்னொரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதே தொகுதியில அவங்க கிடைச்சாலும் ஜெயிக்கிறதும் சிரமம். அதனால அவங்க இருக்கிற ஆட்டையெல்லாம் கலைச்சி ஒரு வேற யாரும் பவர், வேற எனக்கு வராது வேற யாருக்கும் வரக்கூடாதா அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி இங்க எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய கனவுலலாம் மண்ணள்ளி போடுறதுக்கான வேலையை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பவர் இருந்தா நீங்க கட்சி வளர்த்துறேன்றீங்களே, நீங்க வந்து விஜய் கூட போய் கூட்டணி சேர்ந்தா அங்க ஒரு எம்எல்ஏ கூட உங்களால ஜெயிக்க முடியாது. அப்புறம் எப்படி கட்சி வளரும்? கட்சி வளரணுன்ற உண்மையான அக்கறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாண்டை யாராவது எடுக்க முடியுமா? ஆனா அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோடைய வரலாறு இருக்கு இல்லைங்களா, அவங்க வரலாறே இதுதான். எதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னீங்கன்னா, 1996 வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நரசிம்மராவ் வந்து நேரடியா அதிமுக கூட ஜெயலலிதா கூட பேசி நேரடியா கூட்டணி வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்குலாம் அதுல உடன்பாடு இல்லாம புழுங்கிட்டு இருந்த நிலைமை வந்துச்சு. அந்த நேரத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, கூட்டணி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புழுக்க வந்து ஒரு கட்சியவே வந்து உருவாக்குனுச்சு. அந்த கட்சி தான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. மூப்பனாரை வந்து அதை உருவாக்குனாரு. ஏன்னா ஜி.கே. வாசனார் வந்து அதுல இருக்க அவரு அந்த கட்சியில இருக்கிறாரு. அந்த கட்சி மூ அப்படின்னு போட்டு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த மாதிரியான இவங்க எப்போதுமே தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க உணர்வையோ இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வையோ அந்த காங்கிரஸ் தலைமை வந்து ஒரு நாளும் பிரதிபலிக்கிற வரலாறே அவங்களுக்கு கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல 9 காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கிறாங்க, 17 எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிறாங்க சட்டப்பேரவையில. இப்ப இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிறப்ப நீங்க அவங்களுக்கு எந்த செல்வாக்குமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றது சரியா இருக்குமா? ஏங்க, செல்வாக்கு அப்படின்னா அவங்க வந்து பீக்ல, அவங்களோட பீக் டைம் இருக்குல்ல, அது எப்போ 2004 இருந்து 2014 வரைக்கும் இவங்க 10 ஆண்டுகள் வந்து ஆட்சியில இருக்கிறாங்க. மத்திய அரசு, ஒன்றிய அரசுல
ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. அதற்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ல வந்து இவங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியா நிற்கிறாங்க. தனியா நிற்கும் பொழுது அவங்க வாங்கின வாக்கு 4%. அதான் அவங்க வாங்கின, அதாவது ஒன்றுபட்ட காங்கிரஸ். இப்போ அந்த காங்கிரஸ் வந்து ஜி.கே. வாசனை உடைச்சிட்டாரு, நிறைய பேர் அதுல இருந்து விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறது வந்து மிச்சம் மீதி இருக்கிற காங்கிரஸ். இப்போ 4% தான் உங்களுக்கு 2014 ஓட்டு. இன்னைக்கு வந்து உங்களுடைய ஓட்டு சதவீதம் என்னவா இருக்கும்? இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மிரட்டுறது, அடுத்த கட்சியை வந்து சீண்டி பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இது சொல்றேன்னா, அவங்க வந்து அரசியல் செஞ்சு மக்கள் பிரச்சனைக்காக போராடி மக்களுடைய ஆதரவை பெற்று அதன் மூலமா கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எண்ணமே கிடையாது. ஓகே, இப்ப இந்த நடவடிக்கைகளுக்கான நோக்கம் என்ன? இல்லைங்க, இவங்க வந்து இது ஒரு தேர்தல் நேரத்து பேரத்தை உயர்த்துவதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல கூட்டணியை உடைப்பதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுதான் இதுல வந்து ரெண்டு மாதிரியா பார்க்கலாம். ஒண்ணு வந்து காங்கிரஸ்ல இருக்கிற கிரீமி லேயர். அந்த கிரீமி லேயர் வந்து எப்படியாவது திமுகவை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அந்த நீண்ட கால பகை உணர்வு. ஓகே, ஒரு இனப்பகைன்னு கூட வச்சுக்கோங்க. அதை வந்து அவங்க தீர்த்துக்கலாம்னு சொல்லி அந்த கிரீமி லேயர், நான் சொல்றது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அந்த மாதிரியான மேல் மட்டத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க அவங்க என்னன்னா, நமக்கு அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்காது, இப்ப கிடைக்கிறவங்களே நம்ம கலைச்சு விட்டுருவோம் அப்படின்ற எண்ணத்துல இப்ப இந்த எம்எல்ஏ வாய்ப்புகள்லாம் தேடிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, கிடைச்சிரும் அப்படின்ற எதிர்பார்ப்புல அதை கலைச்சு விடுறதுக்கான வேலையா இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் வந்து பண்றவங்க, ஆமா, காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து புழுக்கத்துல இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, கட்சி என்ன இப்படி வீணாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதுல என்னன்னா, இவங்களுக்கு இவ்வளவு வருஷ பாரம்பரியம் உள்ள கட்சி, இவங்க ஒரு கூட்டணி சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட அந்த ஃபீலரை வந்து யாருங்க விடணும்? அந்த அந்த யார் வெளிப்படுத்தணும் அந்த உணர்வை? விஜய் தான் வெளிப்படுத்தணும். புதுசா 2 ஆண்டுகள் உருவான கட்சி வந்து அவங்க தான் அதை வெளிப்படுத்தணும். இவ்வளவு காங்கிரஸ் பேர் இயக்கம், அந்த இயக்கத்துக்காரங்க வந்து கூட்டணியை சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கற மாதிரி, கெஞ்சுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து யாராவது ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு காங்கிரஸ்காரர் பார்த்தா என்ன நினைப்பாப்புல. ஆனா இதுல காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து யாரு உருவாக்கினா? இந்திரா காந்தி. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் தான் உருவாக்குனுச்சு தமிழ்நாட்டுல. அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் காங்கிரஸ் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன் நீங்க வந்து நேரடியா உங்களுக்கு அரசியல், நீங்க தான் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறன்றீங்க. பாரதிய ஜனதாவும் இதே டைப்லான பாலிடிக்ஸ் தான் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அவங்க கைதே இருந்தவங்கல்ல இதுல. ஆமா, இந்த குறுக்கு வழி இல்லைங்க, இந்த குறுக்கு வழியில இவங்களுக்கு அவங்க ஹெட் மாஸ்டர், இவங்க வந்து ஓல்டு ஸ்கூல். இவங்க வந்து அந்த காலத்துல இவங்க பண்ணாங்க, அவங்க லேட்டஸ்டா நிறைய விஷயங்கள்லாம் கலந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இதே மாதிரி நடிகர்கள் பின்னாடி, இந்த மாதிரி பிம்பங்கள் பின்னாடி வந்து போறதை வந்து தொடர்ந்து செய்யறாங்க. அந்த பாரம்பரியம், காங்கிரஸ் பாரம்பரியம்ன்றது தான் பாரம்பரியம். இப்ப ராகுல் காந்தியோட ட்வீட்டையும் இதையும் வந்து தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி இது போன்ற காங்கிரஸ்ல எம்பிக்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், இவங்களுடைய குரல் ஒரு அதிருப்தி குரல், ஒரு விரிசல் குரலா இருக்குது. இப்ப இதே டோன் தான் ராகுல் காந்தியோட டோன் அப்படின்னு புரிஞ்சுக்க, அப்படிதான் தோணுது. அதாவது ராகுல் காந்திக்கு வந்து திமுக வந்து ஒரு பெரிய பலம். ஒரு இந்திய அளவுல வந்து நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அங்க நடக்க இந்திய கூட்டணியிலேயும் ஒரு பெரிய முக்கியமான பார்ட்னர். இன்னும் கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து யாருமே பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முன்னாடி அறிவிச்சவர் வந்து மு.க. ஸ்டாலின் தான். இங்கதான் அறிவிச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இங்க எதிர்கட்சியா வச்சு நீங்க ஆயிருக்க முடியுது உங்களால. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு இதை கொடுத்தவர் வந்து, ஒரு லிப்ட் கொடுத்தவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் மு.க. ஸ்டாலின் தான் செஞ்சாரு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் இவங்க நினைச்சு பாக்குறாங்களா, இல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பாலிடிக்ஸை வந்து இவங்க பண்றாங்களா அப்படின்னா அது கிடையாது. நிதிஷ்குமாரே வந்து இந்தியா கூட்டணி அவரு தானே ஃபார்ம் பண்றாரு, முக்கிய ஆளா இருந்தாரு, அவரே அங்க போனாரு. காங்கிரஸால இதுதான் பிரச்சனையா? காங்கிரஸுக்கு வந்துங்க அவங்களுக்கு வந்து எப்படி அதை அவங்களுக்கான பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றத அவங்க முதல்ல தீர்மானிக்கணும். நீங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க மௌனமா இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ விஷயங்கள் நிறைய இடங்கள்ல எடுப்பாங்க. அவங்களால வந்து உறுதியா பேச முடியாது. இந்த மாதிரியான நிலையில இருக்கும் போது உங்களால இவ்வளவுதான் வளர முடியும்.
அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற முதல்ல. ஆனா வந்து ஒரு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த விஷயங்கள் சோசியல் ஜஸ்டிஸை நோக்கி ஒரு பழைய காங்கிரஸ் மாதிரி இல்ல. ராகுல் காந்தி வந்து ஒரு திராவிட இயக்க தலைவர் மாதிரி வந்து அவர் பேசுறாரு. எல்லாருமே வந்து நீங்க சொல்ற அந்த கருத்து தான் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, பழைய காங்கிரஸ் காரர்களுடைய நிலைமை, அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய பேச்சு, ஆணவமான சில பதில்கள், அதெல்லாம் வந்து பழைய காங்கிரஸோடைய விஷயங்கள். ஆனால் வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்காரு, அடித்தட்டு மக்களோட பழகுறாரு, அவங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதற்கான விஷயங்களாக சில தேர்தல் அறிக்கைகளில் அறிவிப்புகள்லாம் வந்து இருக்குது. அது வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, நீட்டு பிரச்சனையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி இருக்காரு அப்படின்றது தான். அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்திக்கு பெரிய ஆதரவு, மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை வந்து அவர் காப்பாற்றி அதை மேலே மேலே கொண்டு போகிறதுக்கான வேலையில் இருந்தால் தான் வந்து காங்கிரஸ் இங்கே வந்து வளர்கிறதுக்கான பாதையை வந்து அமைக்க முடியும். அதை கலைச்சி விட்டுட்டு இப்படி நினச்சிட்டு இருந்தானே, நீ இப்படிதானா, இவ்வளவுதானா நீ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான வேலையை வந்து அவர் செஞ்சாரு அப்படின்னா அது வந்து ஒரு சரிவை நோக்கி தான் அது கொண்டு போகும். பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் வந்து இல்லாத கட்சி அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த கட்சி, நோட்டாவுக்கும் கீழே தான் நாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தவங்க. இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளவு செயல்பாடுகள், இவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க, இவ்வளவு பண்றாங்க. நீங்க வந்து இவ்வளவு 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து முடிச்சுட்டு நீங்க ஆட்சி இழந்தீங்க பாரதிய ஜனதா கிட்ட. இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க என்னென்ன போராட்டங்கள்லாம், மக்கள் போராட்டங்களை இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கேஎஸ் அழகிரி பண்ணாரு போராட்டம். கேஎஸ் அழகிரி அந்த 4 பேரோட போயிட்டு ட்ரெயின் முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அந்த போராட்டம் தான் வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு உச்சகட்ட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது ஆமா, அது வந்து இந்த ராகுல் காந்தி வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு, அதை கண்டிச்சு போய் இவர் வந்து ரயில் முன்னாடி நின்னாரு. அது ஒண்ணுதான் வந்து மக்களுக்கு நினைவுல இருக்கிற காங்கிரஸ் போராட்டம். கார்த்திக் சிதம்பரம் என்ன தெரியுங்களா பேசுறாரு, இந்த ஓட்சோரி எல்லாம் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை மிஸ்டர் பாண்டே, இதெல்லாம் வந்து சும்மா, இதெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன்ல ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இப்படி பேட்டி தர்றாரு. அதாவதுங்க, காங்கிரஸ் முதல்ல ஒரு கட்சி வளர்றதுக்கு என்ன தெரியுங்களா தேவை? ஒரு கட்சி வளர்றதுக்கு வந்து கட்டுப்பாடு தேவை. அது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கடமையை விட, கண்ணியத்தை விட ஒரு கட்சியை வளர்றதுக்கு வந்து கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க காங்கிரஸ் கட்சியில திருச்சி வேலுசாமி இந்த பக்கம் பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி அந்த பக்கம் பேசுறாரு, செல்லப்படுத்தவே வாடா போடாடுறாரு, எல்லாரையும் கொச்சப்படுத்துறாருங்க. சகட்டு மேனிக்கு எல்லாரையும் கொச்சப்படுத்துறாரு. திமுகவெல்லாம் வந்து கடுமையா பேசுறாரு. ஆனா திமுக வந்து எல்லாரும் அமைதி காக்குறாங்க. யாரும் இதை பத்தி, அதாவது சோசியல் மீடியால இருக்கிறவங்க வந்து பேசுறாங்களே தவிர காங்கிரஸை எதிர்த்து திமுகவுடைய தலைமையில இருந்தோ, திமுகவுடைய பொறுப்புல இருக்கிறவங்களோ, திமுகவுடைய நிர்வாகிகளோ யாருமே வந்து பேசல. இல்ல நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? இது காங்கிரஸ் வந்து கிழிச்சு தொங்க விட்டுற மாட்டாங்களா திமுக காரங்க? அவங்களால செய்ய முடியும். ஆனா ஒரு கட்டுப்பாடு, ஒரு அரசியல் நாகரிகம், இது அடிப்படையில தானே அவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல எதிர்வினை ஆற்ற முடியாம கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அது இவங்களுடைய தப்பு. இப்ப ராகுல் காந்தி ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்த, வாக்கு திருட்டு அப்படின்றத முன்னெடுத்தாரு. இப்போ நம்ம சிஎம் வந்து பீகார் வரைக்கும் போய் அந்த போராட்டத்தில் அவர் சப்போர்ட் எல்லாம் பண்ணாரு. அந்த விஷயத்த கூட காங்கிரஸ்காரங்க இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகல. ராகுல் காந்தியும் கட்சியும் தனியா இருக்குது அப்படின்றத அப்பட்டமா எல்லாருக்குமே அதாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல கூட எஸ்ஐஆருக்கு ஏதோ பண்ணி பார்த்தாங்க, ஓட்சோரி எஸ்ஐஆர் இந்த விஷயத்த வச்சு ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா இதுல என்ன விஷயம்னா, காஞ்சி போன விறகா இருந்தா நீங்க வந்து எரிய வச்சிடலாம். இது வந்து பச்சை வாழை மட்டையெல்லாம் வந்து உங்களால எரிய வைக்க முடியாது. அது அவ்வளவுதான் காங்கிரஸோடைய போர்க்குணம், இல்ல காங்கிரஸோடைய சப்ஸ்டன்ஸே அவ்வளவுதான் அங்க. இதுக்கு இடையில வந்து இன்னொரு செய்தி வேற வந்துருந்துச்சு. இப்போ மகாராஷ்டிரால வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 2 ஊர்கள்ல, நீங்க இன்டர்நெட்ல அந்த செய்தி இருக்கு, 2 ஊர்ல வந்து 2 முனிசிபாலிட்டியில வந்து ஆட்சி, அதாவது அந்த இதை கைப்பற்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூடலாம் வந்து கூட்டணி வைக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் கூட. அந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. அப்போ இவங்க எந்த அளவுக்கு இவங்க பாரதிய ஜனதாவோட எதிர்ப்புல வந்து இவங்க உறுதியா இருக்காங்க. அதை வந்து இவர் கண்டிக்கிறாரு. பட்னாவிஸ் வந்து
இந்த மாதிரியான கூட்டணியை வந்து நாங்க ஒத்துக்க முடியாது, யாரெல்லாம் இந்த மாதிரி செய்யறாங்களோ அதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி மக்கள் மேல அக்கறை இல்லாத பதவி ஆசை கொண்ட அதான் நான் சொல்ல வந்தேன். காங்கிரஸ்காரர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி விட்டாரா ராகுல் காந்தி? இல்லைங்க, நான் அதான் சொல்ல வந்தேன். ராகுல் காந்தி வந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறாரு, இதுதான் வந்து பாயிண்ட் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை வந்து ப்ரெஸ் மீட் வச்சு வெளியில பேசுறாரு. ஆனா அதை வந்து பத்த வைக்கும் போது கிரவுண்ட் லெவல்ல அந்த தீ பரவணும் இல்லைங்களா? தீ பரவட்டும் அப்படின்னு நம்ம இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்குல்ல, அது என்ன அது? நீங்க ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, தலைமை முன்வைக்குது அப்படின்னா அது வந்து கடைசி வரைக்கும் அடிமட்டம் வரைக்கும் அது போய் சேரணும், அந்த தகவல், அந்த உணர்வு. அது இல்லாம வெறுமனே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு சொல்லிட்டு போறதுனால வந்து ஒரு அரசியல் மாற்றமோ அந்த இதுவோ நடந்துராது, மனமாற்றமோ மக்கள் மத்தியில் நடந்துராது. மக்கள் இயக்கத்தை நீங்க முன்னெடுக்கணும், இந்தியா முழுக்க போகணும். அப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்த 100 நாள் வேலை பிரச்சனை வந்தப்போ திமுக கூட்டணி என்ன பண்ணாங்க, எல்லா ஒன்றியங்கள்ல லெவல்ல, ஒன்றியங்கள்ல கூட 2 இடங்கள்ல எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த பேர் என்ன வச்சாங்க, அந்த மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. எடுத்த பேரை என்னவா மாத்தினாங்க அவங்க, ராம்ஜி. காந்திஜி பேரை எடுத்துட்டு ராம்ஜின்னு பேரை வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏதாவது ஒரு ஸ்லோகன் வந்து இப்போ திமுக வந்து ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்நாடு வந்து தலை குனியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு ஸ்லோகனையாச்சும் இவங்க வந்து காங்கிரஸ் வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு போனாங்களா? எதுவுமே பண்றதே கிடையாது, அரசியலே பண்றதே கிடையாது. வேட்டு சட்டையெல்லாம் வந்து எலெக்ஷன் வரும்போது மட்டும் எடுத்து நல்லா போட்டுட்டு மடன்னு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சீட்டை வாங்குறதுக்கு நின்னா இப்படி வந்து மக்கள்கிட்ட ஆதரவு பெற முடியும், இப்படி ஓட்டு வாங்க முடியும். அதுதான் அவங்க பண்றதுக்கு பாக்குறாங்க. அதுலயும் வந்து அதற்கும் மேல ஒரு எலைட்டு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அதுக்கு மேல போறாங்க, எப்படி காங்கிரஸை காலி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுதான் காங்கிரஸோட நிலைமை. இந்த கூட்டணி வந்து தொடருமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணி வந்து தொடரும் அப்படின்றதான் என்னுடைய புரிதல். ஏன்னா வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து கீழ்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி இன்னைக்கு தான் வந்து இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ராகுல் காந்தியோடைய ட்வீட்டை வந்து பத்தி காங்கிரஸ் கட்சிக்காரங்களே என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி வந்து தவறா வழி நடத்தப்படுறாரு. அவருக்கு வந்து தமிழ்நாட்டு விஷயங்களை பத்தி சொல்றவங்க, எடுத்து சொல்றவங்க, இங்க இருந்து போகக்கூடிய தகவல்கள்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து ராகுல் காந்திக்கு போகுது. உண்மையான கள நிலவரம், உண்மையான மக்களுடைய உணர்வுகள், காங்கிரஸ் கட்சிக்காரருடைய உணர்வுகள்லாம் வந்து அங்க போய் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இட்லி தோசை சாப்பிட்றவர் கூடவே இருக்கிறவர், அவர் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி நிலைமையில நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களுடைய உணர்வை தெரிஞ்சுக்கணும், பிஜேபிக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க தெரு தெருவா ஊர் ஊரா நீங்க போய் மக்கள்கிட்ட பேசி அந்த பிரச்சார பணியில நீங்க ஈடுபட்டா மட்டும்தான், அந்த தேர்தல் வேலையில நீங்க செஞ்சா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்க பிரதிபலிக்க முடியும். இல்லைன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி உங்களை வழி நடத்துறவங்கள, தவறா வழி நடத்துறவங்களுடைய உணர்வு தான் வந்து நீங்க பிரதிபலிக்கிற மாதிரி வந்துடும். அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்களுடைய கட்சிக்கு நல்லது கிடையாது. அதே போல பராசக்தி திரைப்படம், அதுல காங்கிரஸை மிக கேவலமா வந்து சித்தரிச்சுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ்காரங்க அறிக்கை விடுறாங்க. சாணக்கியா பாண்டேயோட வெப்சைட்ல வந்த செய்தியை எடுத்து போட்டு இது உண்மையா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் வந்து கொந்தளிக்கிறாரு. இது பற்றி உங்களோட கருத்துனா? இதுவும் ஒரு உரசலுக்கு காரணம் பராசக்தியும் அப்படின்றாங்களே. இல்லைங்க, பராசக்தி வந்து 1965 நடந்த தமிழ் மொழி போராட்டம், கட்டாய இந்தியை வந்து எதிர்த்து நடந்த மாணவர் போராட்டத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். அந்த படத்துல வந்து அது ஒரு வரலாற்று பின்னணி அதுல படத்துல நீங்க சொல்லும் பொழுது சில காட்சிகளை வந்து உண்மைகளை வந்து சொல்லிதான் ஆகணும். அதுக்காக வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே வந்து இந்த காட்சிகளை எல்லாம் வந்து அவங்க நீக்கிட்டு எல்லாம் படம் அந்த வரலாறு சொல்லவே முடியாது. அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி வச்சுட்டா தமிழ்நாட்டோட மொழி போராட்டத்தை சொல்லக்கூடாது, மிசாவில் நடந்த கொடுமைகளை சொல்லக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான நிலைமை. ஏன்னா வந்து அந்த போராட்டத்தால தான் இன்னைக்கு தமிழ் வந்து உயிரோடு இருக்கு. திமுகவுடைய மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் அந்த போராட்டம். அப்ப அந்த போராட்டத்தை பற்றியான காட்சிகள் வரும்பொழுது அந்த படத்துல சில காட்சிகள் வருது. அதிலும் கூட அந்த பராசக்தி படத்திலும் கூட காங்கிரஸை வந்து ரொம்பவும் அட்டாக் பண்ணாம கொஞ்சம் பேலன்ஸ்டான காட்சிகள் வந்து வசனங்கள் வந்து அந்த படங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு.
அவங்க இறங்கி வந்து தான் அந்த படம் படம் எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க வந்து அதையும் புரிஞ்சிக்காம அதுக்கு மேலேயும் போயிட்டு இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு எதிராக பேசுறது, இல்லைன்னா இந்த படத்துக்கான எதிர்வினையா தான் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு, இல்லைன்னா வரலாற்றுக்கு என்ன காரணம் கிடைக்கும், எதை வச்சு பிரச்சனை பண்ணலாம். கருத்து சுதந்திரம் அப்படின்னு இவங்க பேசுறாங்க அப்படின்னா, மோடி வந்து கருத்து சுதந்திரத்தை முடக்கிறாரு அப்படின்னு காங்கிரஸ் பேசுது அப்படின்னா, இந்த படத்துல நீங்க இந்த காட்சிகள்லாம் வரக்கூடாது. வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே நடந்த துப்பாக்கி சூடு, நடந்த ஒடுக்குமுறைகள், அதுதான் அந்த படத்துல காட்டுறாங்க. அப்ப அதை காட்டவே கூடாதா? ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு வரலாற்றை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். அந்த படத்துல வந்து எங்களை கொச்சப்படுத்திட்டாங்க, இல்லை எங்களை தவறா காமிச்சிட்டாங்க அப்படின்னு பாண்டே மாதிரியான ஆட்கள் வந்து எடுத்து தூண்டி விடுறதை வந்து நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னீங்கன்னா, தமிழர்களின் குரல்னு இவர் சொல்றாருல்ல, அது வந்து ஆர்எஸ்எஸ் குரலை தான் இவங்க கையில தூக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அதுல இருந்து தெரியுது. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.